வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரோஷினி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் குவைத்தில் ஃபர்வானியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ ஃபர்வானியாவில் உள்ள நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட் பற்றி ஒரு விலாக் தான். வெல்கம் டு ஆல். நான் ஊர்லேருந்து வரும்போதே கொஞ்சமாக மளிகை சாமான் காய்கறிலாம் கொண்டு வந்திருந்தேன். அதுதான் இவ்வளோ நாள் வரைக்கும் வந்துச்சு. இப்போ மளிகை சாமான் காய்கறிலாம் காலியானதுனால நாங்கள் வாங்கலான்ட்டு போன இடம் தான் நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட். அந்த மார்க்கெட் வந்து ஒரு அண்டர் கவர் ஏரியாவில் தான் இருந்துச்சு. அப்படியே நானும் ஹஸ்பண்டும் ட்ராலி எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஃபஸ்ட்லேயே பச்சை மிளகாவும் தக்காளியும் இருந்துச்சு. சரி, தக்காளிலாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்தோம். அப்போ பக்கத்தில் வந்து ஒரு செக்ஷன் இருந்துச்சு. அது என்னடான்னு பார்த்தா அது வந்து நட்ஸு, சீட்ஸு, அப்புறம் இந்த டேட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்து செக்ஷனில் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் இருந்துச்சு. மல்லித்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம லூஸில் வாங்குவோம் பாருங்கள், கிலோ கணக்கில் அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு வாங்குவோம்ல, அது மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் கொஞ்சம் உள்ளே போனோம். அங்கே வந்து எல்லா விதமான வெஜிடபிள்ஸுமே இருந்துச்சு. உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய், பாவக்காய், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. காய்கறிங்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. குவைத் தினாரில் சொல்லணும்னா ஒரு 500 ஃபில்ஸ், 600 ஃபில்ஸ், 800, 900 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அது நம்ம ஊர் காசுக்கு வந்து கொஞ்சம் விலை கூட தான். முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரேட்டு பார்த்தாக்கா ஒரு கேடி 100 ஃபில்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு கேடி ஒரு குவைத் தினாருனா நம்ம ஊர் காசுக்கு 288 ரூபா. ஆனால் வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 200 ஃபில்ஸு, 400 ஃபில்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் பீட்ரூட் வந்து 395 ஃபில்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அதெல்லாம் வந்து இந்த 500 ஃபில்ஸு, 600 ஃபில்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு கேஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கே விலை போட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே விலை மேலேயே தொங்க விட்டுருந்தாங்க. அதனால் நம்ம ஈஸியாக பார்த்து எடுக்க ஈஸியாகவே இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரூட்ஸுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாமே ஒரு 400, 600, 500 அந்த மாதிரி ஃபில்ஸ் ரேஞ்சில் தான் இருந்தது. மேபி ஒரு கேடிக்குள்ளே தான் எல்லா ஃப்ரூட்ஸுமே இருந்துச்சு, கேஜி கணக்கில்னு பார்த்தா. இங்கே வந்து பல நாட்டோட காய்கறிகள், பழங்கள் அந்த மாரி எல்லாமே வந்து எல்லா நாட்டோடதும் இருந்தது. ஒரே ஒரு நாடுது மட்டும் இல்லாமல் பல தரப்பட்ட நாடுகளோட ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே இங்கே வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. அவக்காடோவும் மாதுளப்பழமும் மட்டும்தான் ஒரு கேடி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டார்டிங்கே வந்து அது 400 கேடியிலேருந்து 800, 900 கேடி வரைக்கும் பர் கேஜி. அந்த வெள்ளரி பழம் 395 அந்த ரேஞ்சிலையும், கொய்யா பழம் வந்து ஒரு 795 அந்த ரேஞ்சிலையும் இருந்துச்சு. அடுத்து மட்டன் வாங்கலான்னு சொல்லிட்டு மீட் செக்ஷனுக்கு தான் போனோம். அங்கே மீட்டை வந்து அழகு போல் கட் பண்ணி சூப்பராக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க கேஜி கணக்கில். கேஜின்னு பார்த்தாக்கா ஒரு 2.5 கேடி, 3.5 கேடி அந்தமாரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பீஃப் வச்சுருந்தாங்க. அது ஒரு 2.5 கேடி அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. எல்லாமே வந்து அழகு போல் சூப்பராக பேக் பண்ணியே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. பக்கத்துலேயே பார்த்தோன்னாக்கா சீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருந்ததாங்க. இறால், வஞ்சரம், சங்கரா மீன், காணாங்கத்தை, உளுவ மீன், மத்தி மீன், நண்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இன்னும் ஒரு 15லேருந்து 20 வகையான மீன் ஐட்டம் எல்லாமே அங்கே இருந்தது. மீனோட ப்ரைஸுன்னு பார்த்தாக்கா ஓவராலாக இந்த வெஜிடபிள் செக்ஷன் வந்து பார்க்க நீட்டாக அழகாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மேலே வந்து அந்த ப்ரைஸ் டேக் தொங்க விட்டுருந்தது வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2-3 காய்கறி சேர்த்து ஒரு பேக் பண்ணி ஒரு காம்போவை கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்க நல்லாவே இருந்தது. அப்புறம் பக்கத்தில் என்னடா பாஸ்குலாரன்னு போய் பார்த்தாக்கா ஃபுல்லாக ஊறுகாய் ஐட்டம். அங்கே ஒரு 10க்கு மேற்பட்ட ஊறுகாய் வகைகள் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே டெலிஷியஸாக ஹைஜீனிக்காக இருந்துச்சு. நாக்கில் எச்சோறு அதை பார்த்துக்கிட்டு அடுத்து க்ரோசரி வாங்குகிற செக்ஷனுக்கு போயாச்சு. அங்கே க்ரோசரி ஐட்டம்ஸ் வந்து A to Z எல்லாமே இருந்தது. அங்கே எல்லா நாட்டோட அரிசிமையும் இருந்தது. முக்கியமாக நம்ம நாட்டோட கேரளா மட்டை ரைஸு, அப்புறம் பாம்பே ரைஸு, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட தஞ்சை பொன்னி அரிசி,
எல்லாம் இருந்தது. ப்ரைஸ்லாம் 5 கிலோ 7 கிலோ 10 கிலோ அதுக்கேற்ற மாதிரி 2 கேடி 2.5 கேடி 3.5 கேடி 4.5 கேடி அந்த மாதிரி ப்ரைஸு டேகோடு இருந்துச்சு. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நாங்கள் அரிசி வாங்கிட்டோம். நாங்கள் இந்த வாட்டி கேரளாவோட மட் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அதை ட்ரை பண்ணதே இல்லை, புதுசாக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்பைசஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போனோம். அங்கே வந்து நம்ம நாட்டோட எல்லா விதமான ஸ்பைசஸுமே அங்கே இருந்தது. என்ன கொஞ்சம் ரேட்டு மட்டும்தான் கூட, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து சாம்பார் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மீன் மசாலா, மட்டன் மசாலா அது எல்லாமே இருந்தது. கீழே பட்டை லவங்கம், சோயாபீன்ஸு அந்தமாரி ஐட்டமாக வச்சுருந்தாங்க. இங்கே 2-3 ரேக் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக வந்து மசாலா ஐட்டம்ஸு, ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் அதை தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. இங்கே நம்ம நாட்டோடது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நாட்டோட மசாலா ஐட்டம்ஸு, ஸ்பைசஸ் ஐட்டம்ஸு அப்படி எல்லாமே அவைலபிளாக இருந்தது. என்னென்னா கொஞ்சம் ரேட்டு கூட மட்டும்தான். ஏன்னா எல்லா நாட்டிலேருந்தும் இம்போர்ட் பண்ணி வர்றதுனால இங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு 600, 700, 800 ஃபில்ஸ் ரேஞ்சில் தான் வந்து எல்லா மசாலா ஐட்டமுமே இருந்தது. இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்தியாவோட ஸ்பைசஸ் தான். கடுகு, எள், சீரகம், கருஞ்சீரகம், மஞ்சத்தூள் அந்த மாதிரி எல்லாமே நம்ம நாட்டோட ஐட்டமாக தான் இருந்தது. நம்ம ஊரில் ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்குறது இந்த ஊரில் வந்து ஒரு 250 ரூபா கொடுத்து வாங்கணும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோன்னாக்கா எல்லாம் இங்கே வத்த குழம்பு, புளியோதரை மிக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வந்தது, ஐயோ சமைக்கிறதுக்கு ஆயில் வாங்க மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி ஆயில் வாங்குறதுக்கு நானும் ஹஸ்பண்டும் போனோம். சன்ஃப்ளவர் ஆயில் தான், ஆனால் ஒவ்வொரு நாட்டோட ஆயிலுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 2.5 கேடி அந்த ரேஞ்சு ப்ரைஸில் எடுத்துக்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் டிஷ் வாஷ் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த செக்ஷனுக்கு போனோம். அங்கே துணி துவைக்கிறதுக்கு தேவையான சர்ஃப் பவுட்ருங்க, அப்புறம் வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு எல்லா விதமான லிக்விட்ஸு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே அங்கே இருந்தது. அங்கே வெரைட்டி ஆஃப் டிஷ் வாஷஸ்ஸு, அப்புறம் பெனாயிலு, அதுக்கப்புறம் அங்கே வெரைட்டி ஆஃப் டிஷ் வாஷஸ்ஸு, பெனாயில் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் டெட்டாயில் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே அங்கே இருந்துச்சு. அதை ஒரு கிளான்ஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா குழந்தைங்களுக்கு தேவையான பேம்பஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் நமக்கு தேவையான ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு, லோஷனு அந்த மாதிரி எல்லா விதமான ஆல் ஐட்டம்ஸ் அங்கே இருந்தது. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு செக்ஷன் இருந்துச்சு. என்னடான்னு உள்ளே போய் பார்த்தாக்கா அங்கே சூட்கேஸ் ட்ராலி ஐட்டம்ஸு, பேக் ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2000 ரூபா, 2500, 2600 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இந்த பக்கம் இருக்குதுல்ல, இந்த சூட்கேஸ்லாம் வந்து எவ்வளோ ரேட்டு வரும்னா ஒரு 1500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும் இந்த சூட்கேஸ்லாம். அப்படியே நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் போய் பார்த்தாக்கா குழந்தைங்களோட ஃபுட்பால்ஸு, டாய்ஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வந்தேன். நான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஃபுட்பால்ஸ்லாம் ஒரு கேடி 695 ஃபில்ஸு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நிறைய டாய்ஸாக இருந்ததா, அதெல்லாம் அப்படியே மேமறந்தே பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாக்கா இந்த ரைஸ் குக்கரு, டிவி, ஃபேனு, கெட்டிலு அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக நிறைய இருந்தது. அதெல்லாம் அப்படியே நான் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். இந்த பக்கம் மசாலா போட்டு வைக்கிற டப்பாஸு, அப்புறம் கேஸ் ஸ்டவ்வு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ஓடி வந்து போதும் சீக்கிரம் வா, பில் கவுண்டர் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். ஏன்னா நாங்கள் லேட் நைட் தான் ஷாப்பிங்கே போனோம். அப்போ டைம் 11 மணி ஆகிடுச்சு. அதனால் பில் கவுண்டர் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு என் ஹஸ்பண்ட் என்னை கூப்பிட்டு வந்துட்டார். நாங்கள் வந்து எடுத்த ஐட்டம்ஸ் இவ்வளோ தான். ஏன்னா வீட்டிலேருந்து கொண்டு வந்ததே வந்து நிறைய ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டோம். அரிசி, எண்ணெய், கோதுமை, தக்காளி, வெங்காயம், காய் ஒரு 4 ஐட்டம் அந்த மாதிரி தான் எடுத்தோம். ஆனால் அதுக்கே 6 கேடி 685 ஃபில்ஸு பில்லு வந்துருச்சு. அதை நம்ம ஊர் பணத்தோட மதிப்பிடும்போது ஒரு 1850 ரூபா போல் வரும். எல்லா திங்ஸுமே என் ஹஸ்பண்டே எடுத்துக்கிட்டாரு. நான் கேட்டேன், கொடுங்க நான் கொஞ்சம் கொண்டு வரேன் அப்படின்ட்டு. இல்லை பரவாயில்ல நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதுவே நமக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னைக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.